குட் டே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி கிரேட் 10 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், டெர்மினாலஜிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அது பார்த்தோம். அதாவது எந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ இப்போது நீங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இது கிளியராக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன், இது மூணும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஸோ இதுதான் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, இது இன்சிடென்ட் ரே, இதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது, இது ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து நார்மல் லைன். ஓகே, the line which is perpendicular to the reflecting surface வந்து நார்மல் லைன். இப்போ angle of incidence is nothing but the angle between the incident ray and the normal line. The angle between the incident ray and the normal line is known as angle of incidence. Incident ray வந்து நம்ம I அப்படின்னு மார்க் பண்ணிப்போம். Angle of incidence is theta I. So it is theta I. ஸோ இது ரிஃப்ளெக்டட் ரே வந்து R அப்படின்னு மார்க் பண்ணிப்போம். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா தி ஆங்கிள் பிட்வீன் தி normal line and the reflected ray, or reflected ray and the normal line, that is known as angle of reflection. ஸோ அதை வந்து நம்ம theta r அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? theta I அப்படின்றது angle of incidence, theta r அப்படின்றது angle of reflection. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன், நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், டீட்டா ஆர். ஓகே, ஸோ இதுவும் ரெண்டும் இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜிஸ். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். லைட் ஃபாலோ சர்டைன் ரூல்ஸ் அண்ட் லாஸ். சரிங்களா? இப்போ நம்ம அந்த லாஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 2 laws we are going to discuss. ஸோ நம்ம 2 லாவே இந்த வீடியோவில் படிச்சிடலாம். சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான், 2 லாவே இதில் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா the angle of incidence is equal to angle of reflection. ஓகே, இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு படித்தோம். அதை நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் சொல்லிக்கலாம், அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பால் வந்து வாலில் த்ரோ பண்ணி விளையாடுவோம். சரிங்களா? ஸோ பால் எடுத்து ஒரு வாலில் த்ரோ பண்ணி விளையாடும் போது, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருந்துட்டு ஒரு பாலை இப்படி த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பால் வந்து இந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணுறோம். அப்போ பால் வந்து இங்கே ஹிட் ஆச்சு அப்படின்னா அதே ஆங்கிளில் போய் என்ன பண்ணும், இங்கே ஹிட் ஆகும், அதாவது வாலில் ஹிட் ஆகும். வாலில் ஹிட் ஆகும்போது என்ன பண்ணும், அது அதே ஆங்கிளில் இப்படி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேட்ச் பண்ணுவோம். சரிங்க? இது ரொம்ப சிம்பிள். இதை நம்ம அடிக்கடி இந்த விளையாட்டு விளையாண்டுருப்போம். ஸோ பால் நம்ம த்ரோ பண்ணும்போது ஸோ இப்படி த்ரோ பண்ணுறோம். ஸோ அது அதே மாதிரி என்ன பண்ணுது, இங்கே பவுன்ஸ் ஆகுது. ஸோ திரும்ப வாலில் பட்டு அதே மாதிரி அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதே வந்து நம்ம ஒரு பாலை வந்து வேர்ட்டிக்கலாக கீழே விட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலை வந்து வேர்ட்டிக்கலாக இப்படி கீழே விட்டோம்னா அந்த பால் வந்து வேர்ட்டிக்கலாக கீழே போயிட்டு ஃப்ளோரில் ஹிட் ஆகி திரும்ப அப்படியே என்ன பண்ணும், திரும்ப இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா லைட்டும் பிஹேவ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி லைட் என்ன பிஹேவ் பண்ணுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் லைட் ஒரு சர்ஃபேஸில் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நார்மல் லைன். ஸோ இப்போ வந்து ஒரு 45 டிகிரி, ஒரு அசம்ஷனுக்கு சொல்கிறேன், ஒரு 45 டிகிரியில் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ லைட் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போது அதே 45 டிகிரியில் தான் என்ன பண்ணும், பவுன்ஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு டீட்டா ஆர். ஸோ செகண்ட் ஒன்று ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆங்கிள் அது கீழே அந்த சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிள் அதில் வந்து பவுன்ஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லா. சரி, நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா வச்சு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள். ஸோ ஃபைனலாக நான் அந்த கொஸ்டினோட ஆன்சரை வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே. Light ray hits an obstacle and makes an angle of
30 degree with obstacle. ஸோ இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். A light ray falls on a surface, makes an angle of 30 degree with the surface. So what is the angle of reflection? Okay, a light ray falls on a surface, makes an angle of 30 degree with the surface. What is the angle of reflection? ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கடைசியாக என்ன பண்ணுறேன், இதோட ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லைஸ் ஆன் தி சேம் பிளேன். சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வந்து பாலை வந்து என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா பால் வந்து போயிட்டு ஃப்ளோரில் ஹிட் ஆகி திரும்ப எப்படியே பவுன்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் லைட்டும் பிஹேவ் பண்ணுது. சரிங்களா? இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஃப்ளோர் உள்ள இடம் வந்து என்னது, எக்ஸ் பிளேன். அதாவது XYZ சொல்லுவோம்ல, XYZ சொல்லுவோமா. ஸோ இந்த ஃப்ளோர் உள்ளது வந்து எக்ஸோட பிளேன். ஸோ இந்த வேர்ட்டிக்கலாக உள்ளது என்னது, இது வந்து ஒய் பிளேன். அதாவது அது ஏர். சரிங்களா? நம்ம பால் போடுறோம்னா ஏர் வந்து ஒய் பிளேனில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஜெட் பிளேன் நம்ம வரைய வேண்டாம். ஜெட் பிளேன் வரைஞ்சால் நமக்கு அதில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம இதை மட்டும் XY மட்டும் எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பால் த்ரோ பண்ணும்போது அது ஒய் பிளேன்லேயே தான் ட்ராவல் பண்ணுது. அதாவது அது ஏரில் தான் ட்ராவல் பண்ணுது, போயிட்டு ஹிட் ஆகுது, திரும்பவும் ஏருக்கு என்ன பண்ணுது, திரும்ப அதில் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் லைட் வந்து ஒரு பிளேனில் ட்ராவல் ஆகிட்டு ஒரு சர்ஃபேஸில் ஹிட் ஆகும்போது அதே பிளேனில் என்ன பண்ணுது, பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இதுதான் என்னது, செகண்ட் லா. த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லைஸ் ஆன் த சேம் பிளேன். அப்போ எல்லாமே இந்த ஒய் பிளேன்லேயே நடந்தது. ஸோ எக்ஸ் பிளேனில் என்ன பண்ணல, லைட் ட்ராவல் ஆகலை. அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பால் இப்படி த்ரோ பண்ணியிருக்கோம், இல்லை லைட் இப்படி ட்ராவல் ஆகுது, போயிட்டு இங்கே சர்ஃபேஸில் கிட்ட இப்படி ஆகிடுச்சு. ஸோ அப்போ எல்லாமே இந்த வேர்ட்டிக்கல், அதாவது இந்த ஒய் அப்படின்ற பிளேனில் என்ன பண்ணுது, நடக்குது. ஸோ லைட் வந்து என்ன பண்ணல, இப்படி ஹிட் ஆகிட்டு இப்படி லீனியராக எக்ஸ் பிளேனில் ட்ராவல் ஆகலை, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி அந்த ஒய் அப்படின்ற பிளேன்லேயே ட்ராவல் ஆகிடுது. இதுதான் செகண்ட் லா. ஸோ செகண்ட் லா படி த லைட், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லைஸ் ஆன் தி சேம் பிளேன் அப்படி சொல்லி சொல்கிறோம். இது வந்து செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுவும் ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நடக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, யாரும் இதை இது பண்ணலை, யாரும் இதை டிஃபைன் பண்ணல, இது ப்ராக்டிக்கலாக இப்படி தானே. ஸோ இது ரெண்டு தான் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் தி இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லைஸ் ஆன் தி அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு காம்பனண்ட் இல்லை, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் எல்லாமே என்ன பண்ணும், ஒரே பிளேனில் தான் இருக்கும். அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லைஸ் ஆன் த சேம் பிளேன். சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான லாஸ். ஸோ இந்த சாப்டரோட நம்ம செகண்ட் பார்ட் படிக்கும்போது நமக்கு இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நான் என்ன கொஸ்டின் சொன்னேன், light ray, there is a light ray falls on a reflecting surface and it makes an angle of 30 degree with the reflecting surface. What is the angle of reflection? அப்போ ஒரு லைட் ரே வந்து என்னது, ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் ஃபால் ஆகுது. இது நார்மல் லைன். ஒரு லைட் ரே வந்து ஒரு சர்ஃபேஸில் ஃபால் ஆகுது. the light ray makes an angle of 30 degree with the reflecting surface. அப்போ இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரி. சரியா? நம்மள ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சிலர் நீங்கள் அசியூம் பண்ணியிருப்பீங்க, அப்போ 30 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 30 டிகிரியாக தான் இருக்கும் சொல்லி. பட் ஆனால் கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் மேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ அப்போ இதுதான் 30 டிகிரி. அப்போ ரிமைனிங் இது என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இது 90 டிகிரின்னா இது 30 போச்சு அப்படின்னா ரிமைனிங் இது 60 டிகிரி இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 60 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் என்னது 60 டிகிரி தான். புரிஞ்சுதா? ஏன்னா வித் த சர்ஃபேஸ் தான் 30 டிகிரி. ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக 90 டிகிரி. ஏன்னா இது வந்து நார்மல் லைன்னால இது டோட்டலாக 90 டிகிரி. அப்போ இது 30 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் இட் இஸ் 60 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து 60 டிகிரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ நல்லா லிசன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், அது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே? ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், இன்னொரு டாபிக், அதாவது ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி படிக்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ குட்